இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு சிம்பிளான ஒரு எபிசோடு தான் அது. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. பழனிசாமி பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஜோடியை கிரியேட் பண்ணி அதனால் வரக்கூடிய இப்போ பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கோபியை வச்சு ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்தையும் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஜெனிக்கு மனசில் இன்னும் சந்தேகம் போக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பெரிய தவறை செஞ்சுருக்கான் அவன். அதை மீறி நம்ம இவனை நம்பி திருப்பி வந்திருக்கோம். இவனை நம்பலாமா கூடாதா, ஏதாச்சும் நம்மளை நம்பினதுக்கே கழுத்தறுத்து விட்டுருவானா அப்படின்னு ஒரு தோணல் இருக்குது. அதனால தான் வேகமாக கோவமாக மேலே போய் அவங்க உட்காந்துக்க. இவர் அங்கே போயிட்டு குழந்தைய கொஞ்சம் நான் இங்கே இருக்கிறது ஞாபகத்துக்கு தெரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னா தெரியுது, நீ கோவமாக இருக்கணும் தெரியுது, பிரின்சஸை கொஞ்சிட்டு உன்ட்ட வரலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார். பிரின்சஸை கொஞ்சனா இளவரசியை கொஞ்சறேன், இளவரசியை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் ராணி கிட்ட வரலான்னு இருந்தேன், குயின் கிட்ட வரலாமல் இருந்தேன் மாதிரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கலாம். பாவம் இந்த விவரம்லாம் அவருக்கு பத்தலை. உடனே அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லேட் ஆகிடுச்சு, 7:30 வரைக்கும் ஒரு மீட்டிங், இன்னொருத்தர் வராதனால வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் வரலாம், நீ ஏன் வேலை செய்யணும், அவர் செய்ய மாட்டாரா, முக்கியமான வேலை செய்ய சொல்லிட்டாங்க அதனால தான் அப்படின்னா ஏன் எனக்கு கால் பண்ணலங்கிறாங்க. மதியானம் நான் பார்த்தேன், மதியானம் 6:30 வரேன்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் நான் ஃபோனே பார்க்கல, சீக்கிரம் முடிச்சுட்டு உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன், சைலண்ட்டில் இருந்துச்சு வேறு ஃபோனு அப்படின்னா அவங்க நம்ப மாட்டுறாங்க. ஒரு மாதிரி இவங்க ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. இவர் எப்படியோ பேசி சரி பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் இதாக வராங்க. இதுக்கு நடுவில் எல்லாருக்கும் சாப்பாடு இப்போ சூப்பராக சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, லெக் பீஸில் சிக்கன் 65 எல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க இவங்க பாக்யா. இவர் பரிதாபமாக ராதிகா மையுவை பார்க்க போனார், வருவாங்கன்னு உட்காந்துருக்காரு கோபி. இவங்க எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து சப்பு கொட்டிகிட்டு இருக்காச்சு. நல்லாயிருக்கும் சப்பாத்தி, நமக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பேபியும் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு என்ன கேள்வினா, மையும் நீயும் தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அப்படியே வாய்ஸ் நோட் அனுப்பி அழுதுகிட்டே இருந்தார். எப்போ பார்த்தாலும் மையு எனக்கும் பொண்ணு மாதிரி, என் பொண்ணு மையு அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் இப்போலாம் ராதிகா மட்டும் தான் மையுவை பார்க்க போகிறாங்க, இவர் போகிறதே இல்லை, போகிற மாதிரியே தெரில. ஸோ அப்படியே விட்டாங்களா என்னங்கிறதும் தெரியல. ஸோ உடனே அதையும் அவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வராங்க, வந்தோடனே ஏதோ வாசமாக உங்களுக்காக செஞ்சு என் கூட சாப்பிடணுன்னா சாப்பிட்டாச்சு, உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நான் அப்படின்னு உடனே சந்தோஷமாக எடுத்து மோந்து பார்த்துட்டு மசாலா வாடை வருது, சூப்பராக ஏதோ செஞ்சுருக்க போகிறான்னு பார்த்தா அது கடைசியில் மசாலா ஓட்ஸ். இந்த கஞ்சியை போய் கொடுக்குறாவ டெய்லி, இதை போய் சாப்பிட்டா என் புள்ள வாய் என்ன வருது அப்படின்னு இந்த பக்கம் ஈஸ்வரி புலம்பிகிட்டு இருக்கா. மற்றவங்கலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்வீட்டும் செஞ்சுட்டு வராங்க பாக்யா. எதுக்கு ஸ்வீட் அப்படின்னு கேட்டால், இல்லை நாளைக்கு பழனிசாமி இவங்களோட பர்த்டே இருக்குல்ல, அதுக்காக ஸ்பெஷலாக ஸ்வீட் செஞ்சேன் அப்படின்னா, அவன் பர்த்டேக்கு இவன் ஏன் செய்கிறா, அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு எதுக்கு செய்கிறா அப்படி ஒரு கடுப்பாக பார்க்குறாங்க ராதிகா. அந்த தம்பி வேறு கூப்பிட்டுச்சு, கால் பண்ணி அவங்க அம்மாவே கூப்பிட்டாங்க, நம்ம எல்லாரும் போகிறோம் அப்படின்னு வேறு ஈஸ்வரி சொன்னோன்னா அதுக்கும் கடுப்பாக வராரு இவர். எதுக்குன்ட்டு எதுக்கு இப்போ உங்களுக்கு கவலை அதை பற்றி அப்படின்னா, இல்லை என் வீடு, என் டைனிங் ஹால், என் மக்கள் அப்படின்னு சொல்ல உடனே அப்போ பாக்கியாவும் சேர்த்தா, இன்க்ளூடிங் பாக்கியாவா, ஆனால் இல்லை எக்ஸ்க்ளூடிங் பாக்கியா சேர்க்காம அப்படிங்கிறாரு. அப்புறம் எதுக்கு அவங்க பற்றி கவலைப்படுறீங்க, அவங்க தானே செய்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சும்மா எப்போ பார்த்தாலும் என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு கோவமாக கிளம்பி போயிடுறாங்க ராதிகா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முழிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஜெனி நைட்டெல்லாம் தூங்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இவர் திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தவர், என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னது இது, ஏன் தூங்காமல் இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. இது என்ன ஃபோனு, எதுக்கு இந்த ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருக்க, மெசேஜ் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கேன்னா, ஆமாம் இது யார், ஓகே டியர்னு அனுப்பியிருக்க அப்படின்னா, விஷ்ணு அப்படிங்கிறார். என் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் தப்பாக அனுப்பிட்டேன் போல அப்படின்ட்டு. ஃப்ரெண்டுனா பையனா பொண்ணா, விஷ்ணு பிரியாவா, என் கிளாஸை கூட ஒருத்தர் படித்தா அப்படின்னா, ஐயோ மகிழ்ச்சிமா, ஆனால் பையன் இல்லை பொண்ணு தான், அப்போ அது பொண்ணு இல்லை பையன் தான் அப்படின்னு சொல்ல நம்ப மாட்டேங்கிறாரு. நம்ப மாட்டேன், இப்போ உடனே அவனுக்கு கால் பண்ணுங்கிறான். இல்லை அவனுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அப்புறம் ஏன் விஷ்ணுடைய டிபியில் பொண்ணு இருக்காங்க அப்படின்னா ஐயோ அது அவன் ஒய்ஃப் கீதா பர்த்டேக்காக வச்சுருப்பான் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, கால் பண்ணுங்கன்னா விடிய காலில் எஞ்சோடனே கால் பண்ணுறாங்கிறார். அவங்க அதுக்காக தூங்காமலே நடந்துகிட்டே இருந்துட்டு கரெக்டாக 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கால் பண்ணுங்கிறாங்க. கால் பண்ணால் அவர் பருதாமல் எந்திரிக்கிறாரு, அவர் பேசினப்பறம் அந்த பையன் தானே தெரியாமல் அந்த டியர்னு அனுப்பிட்டாங்கிறாங்க. உடனே இவங்க டக்குன்னு போயிட்டு கீதா நல்லா இருக்காங்களா, அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஆமாம்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டானா அவன், சொல்லிடுறாமாண்ணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இப்போ அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வருது. ஆனால் இந்த அளவுக்கு இவங்க மாறிட்டாங்கிறத ஒரு ஷாக்காக பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஆனால் நல்லாவே காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு தடவை அடிபட்டதுக்கு பிறகு சந்தேகம் எவ்வளோ பெருசாக வந்துடும், ஒரு தடவை அந்த நம்பிக்கை பொய்த்து போச்சு அப்படின்னா அந்த கண்ணாடியில் விரிசல் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி